வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நிறைய பேர் வந்து டர்போ 5 பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. டர்போ 5க்கு Q&A தனியாக வரும், ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்கு இல்லையா, நான் அதை கண்டிப்பாக பண்ணி அனுப்புகிறேன். இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு கேஷுவலான இன்சைட்ஸ் ரிவ்யூனா எனக்கு தெரியலங்க. ரிவ்யூக்குன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் ட்ரெடிஷ்னலாக என்னென்ன டெம்ப்ளேட் இல்லாமல் இருக்கும். ஆல்ரெடி அன்பாக்சிங்கில் நாங்கள் இதுக்கான நிறைய விஷயங்கள் காமிச்சிட்டோம். இதில் வந்து இந்த ஃபோன் எப்படி இருந்துச்சு, நாங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன அனுபவங்கள் கிடைச்சதுன்றது அதே தான். அதை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பயும் மாதிரி ட்ரெடிஷ்னலாக இந்த சார்வலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார்வலி பொறுத்த வரைக்கும் ஹெட்சார் வந்து 0.862, பாடி சார் வந்து 0.724. முன்னெல்லாம் இவன் ஷாமி 17ங்க. எவ்வளோ அது கர்மம் பிடிச்சவனுங்க 90,000 ரூபா கூகுள் டைலர் வந்து சாவடிக்கிறானுங்க. இல்லை எம்ஏ டைலர் இருக்கு. ஒரு நன்மையான விஷயம் சார் வேல்யூ பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எம்ஏ டைலர் கொடுத்துருக்காங்க. லைட்டா நம்மால் வந்து ஃபீல் பண்ணும்போது நான் கூட என்ன நினைச்சேன்னா, என்னடா வந்து திடீர்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். இது கூகுள் டைலருங்க. இவன் எம்ஏ டைலர் கொடுத்துருக்கான். பரவாயில்ல, நல்ல விஷயம். கால்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. சில டைமில் அன்எக்ஸ்பெக்டட்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவனுக்கு கால் பண்ணுவேன், திரும்பி பார்த்தேன் இது பார்த்தீங்களா ப்ரோ, இந்த இடத்துல இதெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னா அது மறந்துடும். எனக்கும் மறந்துடும். சரி, ஓகே. அடுத்து வந்து இப்போ நீ சொன்ன மாதிரி MIUI டைலர்ஸ் சூப்பராக இருக்குது. ஹாப்டிக் ஃபீட்பேக் அந்த இடத்துல அல்ட்டியாக இருக்குது. கால் கனெக்ட் டிஸ்கனெக்ட் எல்லாமே பக்கா. கால் ரெக்கார்டிங்கும் பக்காவாக வேலை செஞ்சிருது. இது வரைக்கும் நான் ஏர்டெல் யூசர் அப்படிங்கிறனால இதில் எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல. மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் ஓகே, அண்ட் ஒய்ஃபையாக இருந்தாலும் ஓகே, கால் ட்ராப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் மெட்டல் ஃப்ரேம். ஏன்னா மெட்டல் ஃப்ரேம்னா மேண்டனா கட் விட்டு அது இதுன்னு இருக்கும். அப்போ வந்து ஏதாவது சிக்னல் பிளாக் ஆகுதா அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கேம் விளையாடுறப்ப பிளேஸ்மெண்ட்ஸ்ல அப்படியே கை வச்சு மறைக்கிறது எதுவும் ஆகலடா. ஒன்னே ஒன்று மட்டும் நான் வந்து கேம் ஆடும்போது ஃபீல் பண்ணேன். அது இந்த ஃபோனும் இல்லை, எல்லா ஃபோன்லையும் ஃபீல் பண்ணுறேன். ஐஃபோனில் கூட நான் கேம் ஆடிட்டு இருந்தேன். சார்ஜ் போட்டு விளையாடும்போது கொஞ்சம் கடியாக தான்டா இருக்கு. இந்த GTA மாதிரி கேம்லாம் ஆடும்போது சார்ஜ் போட்டுக்கிட்டே விளையாண்டா நட்ட நடுவில் அந்த கேபிள் போகுதா, இரிட்டேட் ஆகுது. பிளேஸ்மெண்ட் இங்க மாத்த மாட்டானுங்க, இங்கேயும் மாத்த மாட்டானுங்க. இல்லாட்டி இவன் ஆரோஜி அழகா என்ன பண்ணிருப்பான், ஏரோ ஆக்டிவ் கூலர் கீழே கொடுத்துருப்பான். எனக்கு கூலரே வேணாம்டா, நான் விளையாடுறதே டம்மி கேம்டான்னு சொல்லிட்டு நான் பாட்டு சார்ஜ் அங்க போட்டு போயிடலாம்ல. மாத்த மாட்டானுங்க, அது அப்படியே இங்க சென்டர்லயே வச்சிருக்கானுங்க. நம்ம கரெக்டா கை வேற இடத்துல நம்ம அதுக்காக கையை கொஞ்சம் மாத்தி விரல் இப்படி கேப் விடுவேன். ஆமா, என்னது இது சிம்பிளாடா அப்படிதான் இருக்கு. அப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று. ஸோ அவன் பில்டு குவாலிட்டி தரமான பில்டு குவாலிட்டிடா, சூப்பரான பில்டு குவாலிட்டி. சைடு வந்து அந்த எப்பயும் சொல்ற மாதிரி தான் ஏரோஸ்பேஸ் அலுமினியம். அது வந்து மேட் ஃபினிஷ்ல ஃப்ராஸ்டடாக இருக்கு. ஸோ அதில் வந்து ஸ்மட்ஜஸ்லாம் இல்லை, கிரிப்பு தரமா இருக்கு. நான் கேஸ்ல தான் யூஸ் பண்றேன். இவன் வந்து பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 வந்து உங்களுக்கு 128 இல்லைங்க 256. ஆமா, 856 அதுவே கிடைச்சிருது. அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, அந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது இந்த பில்டு குவாலிட்டி வந்து எனக்கு எடுக்கும்போது என்னன்னா ஃபிளாக்ஷிப் அந்த ஃபீல் இருக்கு. நிஜமாவே ஃபிளாக்ஷிப். ஒரு கிளாரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம்டா. நிறைய பேருக்கு மைண்ட்ல என்ன இருக்கும்னா, இப்பதான் வீடியோ ஆரம்பிச்சிருக்கு, என்ன இருக்கும்னா போக்கோ X8 ப்ரோவா இல்லாட்டி இதுவா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ X8 ப்ரோ போறதே பெட்டர் தான் ப்ரோ. ஏன்னா ரெண்டுத்துக்கும் 4000 ரூபா வித்தியாசம் வருது. அந்த 4000 ரூபாயில என்ன வித்தியாசம் இருக்குன்றத சொல்றேன். அது உங்களுக்கு கண்டிப்பா அவசியம்னா இதுக்கு போங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் அதுல வந்து போக்கோ லான்ச்சர் தான் இன்னும் உருட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுத்துல எது பெட்டர் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12GB RAM மாடல் நீங்க போறீங்க, இதுலயும் 12GB RAM மாடல் போறீங்க அப்படின்னு வச்சா இதுல வந்து ஆக்சுவலா LPDDR5X அல்ட்ரா ரேம் இருக்கும். அது ரியல் வேர்ல்டுல எல்லா இடத்துலயும் வித்தியாசம்லாம் காட்டாது, நெக்லிஜிபிள் டிஃபரன்ஸ் தான். மெயினா ஏதாவது இதுக்குன்னு ஏதாவது AI டாஸ்க்லாம் ஃபியூச்சர்ல வந்ததுன்னா அப்போ என்ன காட்டலாம். பட் அந்த அளவுக்குலாம் வந்து ஃபியூச்சர் சப்போர்ட் எல்லா டிவைஸ்க்கு இருக்குமானு தெரியல. ஸோ அது ஒன்று. அடுத்து 1000 mAh வித்தியாசம். அது 6500 mAh, இது வந்து 7540 mAh. பட் 100 வாட் சார்ஜிங் அதெல்லாமே ஸ்டாண்டர்ட் தான். மற்றபடி வந்து சேம் தாங்க. அதே மாதிரியான லைட் எஃபெக்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான். நிறைய பேர் வந்து லான்ச் ஆன அன்னைக்கு கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருந்தாங்க, ப்ரோ அது ஆப்டிக்கா அல்ட்ராசோனிக், ஆப்டிக் தான். நிறைய பேர் அல்ட்ராசோனிக்னு நினைச்சிருக்காங்க போல. ஏதோ ஸ்பெக்ல எங்கேயும் மிஸ்டேக் ஆயிருக்கு. அது வந்து போக்கோ X8 Pro Max தான். அதுல வந்து உங்களுக்கு இது கிடைக்கும், அல்ட்ராசோனிக் கிடைக்கும். அது வேற ஏதோ ஆக்சிஸ் பேங்க் கார்டு ஆஃபர், நம்ம பாக்கெட் எஃப்எம் ஸ்டோர் ஆடியோ ஒருத்தர் இருப்பாரு, அப்படி இந்த ஆக்சிஸ் பேங்க் கார்டு ஆஃபர்ல இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ அவனாலும் 39 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது வேற லெவல்ல. அது ஆக்சுவலா வேற லெவல் மாஸ் பண்ணுங்க. அவன் இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பிரீமியமா இருப்பான். கொஞ்சம் டபுள் அப்கிரேட் மாதிரி. அது சீரியஸாங்க, அது கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அது நல்ல டிவைஸ் தான். அடுத்துடா டிஸ்பிளே 6.59 இன்ச் பேனல்ரா. அந்த Gorilla Glass 7 தான் இருக்கு. இதை பத்தி ஏன்டா எங்கேயுமே தெளிவா போட மாட்டீங்க? திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு Xiaomi கிளாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்ற போறாங்க. அப்படி இருக்கு எனக்கு. டேய் சரி, ஒண்ணு கிளாஸ் இருக்கு, தொலைங்கடா. இல்ல கிளாஸ் இருக்கு சரியா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கார்டு ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துருது. அது நல்லா இருக்குது, அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மற்றபடி என்னென்னா அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் பிரச்சனை இல்லை. 3500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். எப்படி இருந்தாலும் ஹை பிரைட்னஸ் மோடில் மெஜாரிட்டி ஆஃப் ஃபோன் 1800 to 2000 nits போயிடுது. இப்போ நமக்கு வந்து இந்த பீக் பிரைட்னஸ் கான்செப்டே வேணாங்க. நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் வந்து சூரியன் வந்து பளிச்சுன்னு இருந்த காலமும் உண்டு, இப்போ வந்து டல்லாக இருக்க காலமும் உண்டு. அப்போ உங்களுக்கு அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற அந்த பெக்யூலர் பிஹேவியர் இதுலேயும் இருக்கும். என்னென்னா
இந்த டிவைஸ் வந்து இப்போ அவுட்டோரில் நம்ம வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது பிரைட்னஸ் குறைக்க தான் செய்யும், ஏன்னா ஹீட் ஆகும்ல, ஓவர் ஹீட் அது ஆகிறப்ப வந்து நடக்கும். ஆனால் ஒன்றுடா, ஃபஸ்ட்டு 3 days இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது 3 to 4 days எப்படி இருந்ததுன்னா ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா இப்போ இருக்கு பாரு, தொட்டு பாரு, இப்போ 5Gல தான் இருக்கு டிவைஸ் காலிலேருந்து. நான் ஒய்ஃபை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், எதுக்கு அது அப்படின்னு. சரியா? இப்போ ஒரு ஒரு இப்போ வந்து சொல்லப்போனா ஒரு கேஸ் போட்டிங்கன்னா இந்த வார்ம் தெரியாது. இது ஆக்சுவலாக இப்போ வாமாவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இல்லை, ஆமாமா. ஆனா இதுக்கு முன்னாடி இதுல இருந்து 10 மடங்காவது வாமா இருந்தது ஃபர்ஸ்ட் 4 days. செட்டில் ஆகிற போது ஃபோன் வந்து ஒரு கொதிப்புலயே இருப்பான். சரியா? அப்புறம் என்னாச்சு, நேற்று வந்து சைக்கிள் எடுத்துட்டு இங்க வந்து ஓஎம்ஆர் போயிருந்தேன். அதுவும் எப்போ மத்தியானம் 12 மணி. அதனால தான் கொஞ்சம் விரக்தியில வெறுத்து போயும் பேசினேன். ஓகே, ஏன்டா எது வந்தாலும் கரெக்டாக சொல்லுங்கடா. 12 மணிக்கு சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். சரியா? அப்போ என்னாச்சு, அந்த சினாரியோலையும் நான் சொன்னல இந்த day 1 வார்ம்னஸ், 1 2 3 days, அந்த வார்ம்னஸ் தான் என் தலைவன் அவுட்டோர்ல இருந்தான். அவ்வளோ சூரியன்ல டிராவல் பண்ணும்போது ஸோ செட்டில் ஆயிடுது அப்படியே டிவைஸ் வந்து கிராஜுவலாக. இந்த டிவைஸ் இல்லைங்க, iOS பாருங்க. இப்போ எப்படி இருந்தா 15 Pro அவன் ஏங்க 15 Proல நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் தாராளமாக வீடியோ எடுத்துருவோம். எடுத்து அப்படியே அயன் பாக்ஸ் மாதிரி இருப்பான். அப்படியே ஒரு செம்ம ஹீட் இருக்கும். இப்போ iOS 27 போட்டதுக்கப்புறம் அந்த வாமையில் இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இது பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஹீட் இல்லை சீரியஸாக. நிறைய ஃபீட்பேக்ஸ் வாங்கிட்டு இப்போ பிராண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அந்த வார்மையா கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நல்லபடியாக இருந்தால் சரி. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆப்டிமைஸ் ஆயிடுது. அந்த மிஷின் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஆப்டிமைஸ் ஆயிடுது. எல்லா டிவைஸுமே தான் சொல்கிறேன், ஆப்டிமைஸ் ஆகுறது எல்லா டிவைஸுமே. டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. சில டிவைஸ் வந்து 1 வாரம் கூட எடுத்துக்குது. அப்புறம் என்ன ஆகும்னா, சில ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது சில சமயங்களில் கோளாறாக பண்ணி விடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, திடீர்னு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எதுக்கு வந்து அவ்வளோ தூரம் பேட்டரி குடிச்சதுன்னே தெரியாது. இனிமேல் தான் இன்ஸ்டாகிராமு, அதை நான் ஓப்பன் பண்ணதே ஒரே ஒரு போஸ்ட் பார்க்கணேன். என் ஃப்ரெண்டு போட்டிருந்தா அந்த போஸ்ட் எனக்கு அனுப்பியிருந்தா நான் ஓப்பன் பண்ணேன். பார்த்தா பேக்ரவுண்டுன்னு சொல்லி 6 மணி நேரம் காட்டி 35% ட்ரெயின் பண்ணி வச்சிருக்குதுன்னு. அது ஏதாவது ஒரு ஆப் பக்குனால உறிஞ்சிட்டு போயிடும். மற்றபடி ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட். ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த அப்டேட்டில் ஏதாவது ஆகலாம், நமக்கு தெரியாது. எனக்கு வந்து இன்னொன்று சொல்லணும். அப்டேட்டு எது 4 வருஷம்ல, 4 வருஷம் OS அப்டேட், 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்சா. குட். எல்லாருமே வர இந்த 4+2 அதான். அதை கேட்டால் நிறைய பேர் 4+6 ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஃபிளாக்ஷிப் ஸ்டாண்டர்டாக வச்சிருந்தாங்க. இப்போ இதுக்கும் கொண்டு வரது சந்தோஷம். இது ரெட்மி ஃபிளாக்ஷிப் ஆம்ல. ஓகே, சரிங்க. ரெட்மியோட ஃபிளாக்ஷிப்புங்க அது. உண்மையாக சொல்ல போனால் ரெட்மியோட ஃபிளாக்ஷிப். ஆமாம். ஸோ இது ஒன்று. அப்போ இதுவும் வந்து பாசிட்டிவ் சைட்ஸில் தான் இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து இந்த சப்ஜெக்டிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டோமா. இப்போ அப்படியே வந்து இந்த டிஸ்பிளேல அவுட்டோர் கண்டென்ட் பார்க்கறதுக்குலாம் ஓகே, இன்டோர்லையும் நீங்கள் HDR இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறதுக்குலாம் ஓகே. கேமிங்க்கும் நல்லா இருக்கு. கேமிங் பொறுத்த வரைக்கும் அந்த கேம் டர்போ எனேபிள் ஆகிடும். ஸோ கேம் டர்போ வந்து கேமை கரெக்டாக ஃபிச் பண்ணி எனேபிள் ஆகிக்குது. அது எனேபிள் ஆகிடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, குவிக் பேனலு டாகலு எதுவுமே உள்ளே வராது. ஆமாம், டிஎன்டி வரும்னு நினைக்கிறேன். டிஎன்டி மாதிரி அது நம்ம தேவையான கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் மோடுக்குள்ளேயும் போயிடுது. ஸோ கரெக்டாக இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, பிரைட்னஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன இல்லைன்னா, கேமராங்க, இந்த ஃபோன் கேமராக்கான ஃபோனே கிடையாது. இது ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டரோட தான் வருது. ஓகே. அப்புறம் கூட ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு. அது வந்து டே டைம்ல ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சதுன்னா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். அப்புறம் அந்த பிரைமரி சென்சார் வந்து சீரியஸாக லோ லைட்லையுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுது. ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா லோ லைட் ஃபோட்டோ சூப்பராக எடுக்கலாம். செல்ஃபி 20 MP சென்சாரு. எவ்வளோ காலமாக இதே யூஸ் பண்ணுறாங்க. அந்த போக்கோ F6லேயே இதான் பார்த்துருப்போம். ஆமாம், அந்த 20 MP சென்சார் தான் இது. டே டைமில் ஓகே. பின்னாடி சூரியன் இருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் அந்த பழைய அல்காரிதம் தான் நம்மளை கொஞ்சம் ப்ளீச் அடிச்சு விட்டுரும். ஸோ அது வந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி இல்லாட்டி 1.5 வருஷம் முன்னாடிலாம் யூஸ் பண்ணும்போது ப்ளீச் மட்டும் தான் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு மனசுக்கு சந்தோஷமாக கொஞ்சம் அங்கங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமும் ரிட்டைன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் கேமரா. ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் வீடியோ 4K 60 FPS வரைக்கும் எடுக்க முடியுது. அதுவும் நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒன்று நீ பார்த்துருப்ப, ஷாமி ஃபோன்ஸ்ல இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. ரொம்ப சாம என்ன வித்தியாசம் அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப கண்ட்ராவியா இருக்கும். அதுல இருந்து இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. ஆமா. இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்லோ மோஷன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் இப்போ இந்த 960 FPS விட்டுட்டாங்க, டயர்டாகி விட்டுட்டாங்க. இப்போ அது எனக்கு வேணாம். அதனால இதுல இருக்கு. ஸோ நீங்க அதுவும் யூஸ் பண்ணலாம். 1080p 960 FPS எடுக்கலாம். இல்லைன்னா 1080p 240 120 அதில் எடுக்கலாம். ஸோ அது நல்லா தான் இருக்குது. அதை நான் எடுத்து பார்த்தேன், அதெல்லாம் ஓகே தான். அது மட்டும் இல்லை, வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 60 FPS வரைக்கும் தான் எடுக்க முடியுது. அது கொஞ்சம் அந்த ப்ளீச் ஜிஎஸ்டி ரோடு கொஞ்சம் பிஸியான ஏரியா. ஸோ அங்கே நான் 1080p 60 FPS ரெட்மி டர்போ 5 எடுத்துகிட்டு இருக்கேன். நாய்ஸ், என்விரான்மெண்டல் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஸ்மார்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். அது ஒர்க் ஆகுதா இல்லையா, பக்காவா இருக்கா இல்லையா, ஃப்ரேம் ட்ராப் இருக்கா சொல்லுங்கள். 1080p 60 FPS ஃப்ரண்ட் கேமரா வழியா. ஆனால் இது இருக்கு இல்லையா, அது சூரியன் பின்னாடி இருந்ததுன்னா ஆசெட். ஆனால் நீங்கள்
ஃபில்டர் இப்போ மோனோக்ரோம் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் போட்டு வீடியோ எடுத்து பார்த்தேன். அதில் என்ன ஆகுனா மோனோக்ரோமே கொஞ்சம் ப்ளீச் தான், சரியா, நம்மளை மட்டும் தான் துண்டா காட்டுவாப்ல. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த சினாரியெல்லாம் மேட்ச் ஆயிடுது. பட் இதுவே வந்து நீங்கள் நார்மலாக ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகும்னா பின்னாடி சூரியன் இருக்கு, இல்லை ரொம்ப ரொம்ப ப்ளோ ஆகிற மாதிரியான ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகும். ரியர் கேமரா அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது. ரியர் கேமரா 4K 60 fps பட் அகைன் ப்ரைமரி சென்சாரில் மட்டும் தான் எடுக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. பட் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் உண்மைங்க, இத்தனை வருஷத்தில் இந்தியாவில் வந்ததுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ரெட்மினா அது இந்த ஃபோன் தான். அப்புறம் போர்ட்ரேட் வீடியோ அது வந்து ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p 30 fps எடுக்கலாம், ரியர்லையும் 1080p 30 fps. போர்ட்ரேட் வீடியோ கொடுத்துருக்கானே. இருக்கு, போர்ட்ரேட் வீடியோ இருக்கு. ஓகே, ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கிறாங்க. எட்ஜ் டிடெக்ஷன் ஓகேயா, நல்லா இருக்கா, பரவாயில்லாமல் பண்ணுதா, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு, 1080p 30 fps தான் எடுக்க முடியும், மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எப்படியும் சாம்பிள்ஸ் நாங்கள் அட்டாச் பண்ணுவோம், வீடியோக்கும் அட்டாச், எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன பண்ணிவிடு, ஃபோட்டோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபுல்லாகவே அதே கூட ஓடட்டும், அவ்வளோதான். நீங்கள் எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கோங்க. ஆமாம், சரியா. மேக்ரோ கூட எனக்கு ஐ வாஸ் ஆக்சுவலி ஹாப்பி. ஏன்னு பார்த்தா இல்லை மேக்ரோ இருக்கா, மேக்ரோலாம் கிடையாதுடா, பிரைமரி சென்சார் இருந்தீங்களா 2.5x போய் எடுக்கலாம். ஓரளவுக்கு ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓகே. ஏன்னா இது கேமரா ஃபோனே இல்லை இல்லையா, அதுக்கப்புறமும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது ஐ வாஸ் ஹாப்பி. சரி, ஸோ மொத்தம் வந்து கேமராவும் அதிசயமாக இருக்கும், உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பர்ஃபார்மன்ஸு சொல்லவே வேணாம். 8500 அல்ட்ரா வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி பார்த்தேன்னா இது வேறையா, ஆனால் மனசளவில் இன்னும் கொஞ்சம் ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் என்னன்னா போன ஜென்ரேஷன்லாம் பார்த்துட்டு வந்தனால அப்படி இருக்குது. இல்லை இப்பயும் ஆனால் என் மனசில் ஒரு விஷயம் ஓடுது, என்னன்னா ஒரு 8 Gen 5 இல்லை இல்லாட்டி சரி 8s Gen 4 பழசே இருந்தாலும் சார். Xiaomi 17Tன்னு ஒரு ஃபோன் இருக்குது, அதில் என்ன ப்ராசஸ்னு உங்களுக்கு தெரியும். அது கேமராக்காக வந்ததுங்க. இதில் 8 Gen 5 கொடுத்தா ப்ரைஸ் இன்னும் எங்கே போகணும், ஒரு 55 கிட்ட வந்துடும். ப்ராசர்னாலே ப்ரைஸ் ஏறும்ல, அட்லீஸ்ட் 45 ஆயிடும் தெரியுது, புரியுது, மேலேயே கூட வரும். ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து 8 Gen 5 எல்லாமே 50,000க்கு மேலே போயிடுச்சு. iQOO 15R இருக்கட்டும், OnePlus 15R இருக்கும், ரெண்டுமே வந்து 8 Gen 5 இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் 50,000 ரூபாய்க்கு மேலே, 60,000 ரூபாய்க்கிட்ட வந்துட்டான் 15Rலாம், OnePlus 15R. அதனால ப்ராசஸர் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் எப்படிங்க, ஆனால் சப்போர்ட் பண்ண வரல. மல்டி டாஸ்கிங் அதெல்லாம் ஜாலி. எனக்கு இது வந்து ஒரு வகையில் எப்படி ஆயிடுச்சுன்னா கலர் ஓஎஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹைப்பர் ஓஎஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஓஎஸ் இடையில ட்ராவல் பண்ணும்போது அப்பப்போ ஐஃபோனும் போவேன் இல்லையா, அதனால இப்படி பிடிச்சி இப்படி தள்ளி அடுத்து அப்படி போயிட்டே இருப்பேன். அடுத்தடுத்த டாஸ்க்கு ஃப்ளோட்டிங்லேயே இருப்பான் பையன், அவன் பாட்டுக்கு ஃப்ளோட்டிங்கில் கிடப்பான். 2 ஆப் தூக்கி ஃப்ளோட்டிங்கில் போடு, 2 ஆப் தூக்கி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போடு, அப்படியே பிட்வீன் ஆப் போயிட்டே வந்துனே அப்படின்னு. திஸ் இஸ் வாட் கால் மல்டி டாஸ்கிங். ஆமாம், இதெல்லாம் சைனீஸ் கிட்ட வந்து ஒரு படி இல்லை 10-15 படி மேலே மல்டி டாஸ்க். நல்லா இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் கேம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த 8500க்கு வந்து இந்த கேம்லாம் ஒரு மேட்டரே இல்லை, ரொம்ப பழைய கேம் தான், GTA San Andreas இந்த மாதிரியான கேம்லாம். ஸோ ரெகுலராக எப்பயும் ஆடுற மாதிரியான கேஷுவல் கேம்ஸு ப்ளஸ் இந்த கேம்லாம் விளாண்டுட்டு தான் இருந்தேன். அதெல்லாமே அசால்ட்டாக இருக்குது. அது எவ்வளோ நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து விளாண்டாலும் அந்த கேமுக்கு ஒரு 15% குறையுது, அவ்வளோதான். ஸோ ஆக மொத்தம் அப்போ என்ன தோணுதுன்னா, டிப்பிக்கலாக இந்த மாதிரி கேம் ஆடினா 1 ஹவருக்கு 10% வச்சுப்போம் இந்த மாதிரி கேம்னா. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. இப்போ ஒரு ஜென்சின் இம்பேக்ட்டு, ஒரு வெதரிங் வேவ்ஸு, அந்த கார் எக்ஸ்ட்ரீட்டுங்கிறீங்களே, அதெல்லாம் விளாண்டிங்கன்னா ஜிபிஓ போட்டு புளிஞ்சிடும்ல, ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி லைஃப் வேறு மாதிரி இருக்கும். இப்போது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா 8500 வந்து பர்ஃபார்மன்ஸ்லேயும் இருக்குது, பவர் எஃபிஷியன்ஸ்லேயும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுவும் எப்போனா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 டேஸில் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமா எனக்கு பேட்டரி லைஃப் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நீ எப்படி இப்போ 17ல் சொன்ன அதே மாதிரி தான் எனக்கு வந்து நேற்று 3.5 மணி நேரம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நேற்று நான் ஒரு 3.5 hours வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கன்சம்ஷன் ஆயிருக்கு. அதில் வந்து ஒரு 1 hour கிட்ட கேமிங்கு அப்படின்ட்டு ப்ளஸ் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது 48%. ஓகே, இப்போ நேற்று காலையில் ஃபோனை வெளில எடுக்கிறேன், அப்புறம் அடுத்த நாள் காலையில் 24 hours இப்போ ஆயிடுச்சு. இந்த 24 hours கழிச்சு பார்த்தா 48%. இந்த மாதிரிலாம் பார்க்க முடிஞ்சது. அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சரி எனக்கு இப்படி இருக்கு. ஏன்னா இதில் வந்து இப்போ நிறைய சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலையும் நோட்டிஃபிகேஷன் டிங்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ கேஷுவலான ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இதோட பெட்டராகவே டெலிவர் பண்ணும், இன்னுமே நல்லாவே இருக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அப்போ ஹைப்ரோவேஸும் வந்து எப்பயுமே எப்படி இருந்ததோ அது மாதிரி எல்லா ஒர்க்கும் ஒர்க் ஆகுதுங்க. இது எல்டிபி பேனல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் யாரும் எதிர்பார்த்துறாதீங்க. அடுத்து இந்த பேட்டரி லைஃப்னு வரும்போது லைஃப் சொன்னல, இப்போ ரீசார்ஜ் ஆகணும்ல, பாக்ஸில் 100 வாட் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்து போட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, வெதரை பேஸ் பண்ணி இப்போ நான் மத்தியானம் வந்து சார்ஜ் போடுறேன் அப்படின்னா டைம் எடுக்குது. ஓகே ஓகே, கண்டிப்பாக டைம் எடுக்குது, 1.5 மணி நேரம் ஆகுது. சரியா, இதுவே வந்து கூலான டைம் விடிய காலையில் 5 மணிக்கு போடுறேன் அப்படின்னா டிவைஸோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆக தான் செய்யுது. 100 வாட்டில் போடும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, ஆனால் ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த மாதிரி முடியறதுக்கு முயற்சி பண்ணுது.
டாப் அப் பண்ணும்போது எப்படின்னா ஒரு 30% இருக்கு டப்புனு தூக்கி போட்டோம்னா டக்குனு ஏறுது. ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுடா அந்த சார்ஜிங். இப்போ அது 100 வாட் போடும்போது அதுக்கு வழக்கமா இருக்கிறதாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது கண்டிப்பா டிவைஸ் ஹீட் ஆக தான் செய்யும். அதே நீங்க இப்போ சூரியன் உக்கிரத்துல இருக்கும்போது நம்ம போடுறோம் அப்படின்னும் போது ஃபோனை கூல் டவுன் பண்ணணுங்கிறதுக்காக சார்ஜை வந்து கட் பண்ணணும். இன்னும் ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணுது. ஸோ அது வந்து என்னால் ஃபீல் பண்ண ஆகாதீங்க அதனால. ஆனால் ஒன்று 7500 mAh கொடுத்தனால எப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் பண்றது இல்லை. பேட்டரி ஆன் சக்தியே கிடையாது. நான் அது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்றதே இல்லைடா. அப்படியே மறந்தே போச்சு இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு. ஒரு நாள் எப்போ திரும்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் எனக்கு டாப் அப் ஹேபிட் உண்டு. ஏன்னா நான் திடீர்னு கேமரா யூஸ் பண்ற நிலைமை வரும் அப்படின்ட்டு நான் எப்பயுமே டாப் அப் பண்ணுவேன். இந்த ஃபோன் யூஸ் பண்ணாம எப்படி இருந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நான் சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணாமல் ஒரு நாள் ஓடிடுச்சு அப்படி இருந்தது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோனை வந்து டே எண்டில் தான் நான் சார்ஜ் பண்ணேன். அதுதான் வந்து iQOO Neo 10 சரியா. அதை நான் அப்போ வந்து இந்த மாதிரி சாலிடாக சொல்லியிருப்பேன். செமையாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து 8 மணி நேரம் கிட்ட எஸ்ஓடிலாம் வந்து நான் முன்னாடி எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ இந்த ஃபோன் என்ன பண்ணுதுன்னா 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் எஸ்ஓடி எப்போ வருது 1.5 நாளைக்கு அப்புறம். இப்போதான் இவர் Neo 10 சொல்லும்போது நான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் 35,000 8s Gen 35,000 இல்லை ஃபர்ஸ்ட் சேல் வாங்கினா 30,000 இருந்தது. 8s Gen 4 போயிடுச்சு. 40 ரூபாயா அதெல்லாம் வந்து இப்போ இல்லை. அப்போ பாருங்க அந்த ப்ராசஸர் ரேஞ்சுக்கு இதே மாதிரியான ஒரு ஃபோனு இதே மாதிரியான கேமரா செட்டப்பு 30Kல இருந்தான். இப்போ சுச்சுவேஷன் மாறிடுச்சு. சரி. ஸோ மொத்தம் அந்த ஏரியாலையும் ஸ்கோர் பண்ணுறாங்க சரியா. நல்ல பேட்டரி லைஃப் தான். நீங்கள் பாருங்க சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் சார்ஜர் இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க அவ்வளோதான். கேஸும் கொடுத்துட்றாங்களா? கேஸ் வந்து அவங்க சேம் கலரு பிபிகே மாதிரி கொடுக்கலான்னு தோணுது. கிளிக் இந்த கருப்பு கலர் கேஸுங்க. ஆமாம் அந்த கேஸ் இப்போ எப்படி தெரியுமா என் யூஸ் டே ஃபுல்லாக இங்கே இந்த கேஸ் சும்மா தான் கிடக்கும். டே ஃபுல்லாக அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். வெளில போனால் வந்தால் எப்பயுமே அப்படி தான். தூங்க போகும்போது மட்டும் இந்த கேஸில் போட்டுருவேன். ஏன்னா தரையில் வைப்பேன். அதனால தூங்க போகும்போது இந்த கேஸில் போட்டுருவேன். திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்ததுமே கழட்டி அது தூரம் போட்டு நார்மலாக பிடிச்சி யூஸ் பண்ணால் தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை நீங்கள் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரீமியம்னஸ் கண்டிப்பாக தெரியுது. அந்த அலுமினியம் பில்டு வேறையா பக்காவாக இருக்கான். நிஜமாக சொல்லணும் போனால் இவன் ஒரு ஃப்ளாக்ஷிப் தான் ரெட்மிக்கு. நம்ம ஒரு 35 நிமிஷம் முன்னாடிடா 35 நிமிஷம் முன்னாடி நானும் நீயும் பேசிட்டு இருக்கும்போது பேட்டரி சும்மா செக் பண்ணேன் 42%. ஓகே. இப்போ இந்த லைட் எரியணுன்றதுக்காக அட பாவி பையில டிஸ்பிளேவும் ஆன்லேயே தான் இருக்கு. பாட்டு ஓடிட்டு தான் இருக்கு. டிஸ்பிளே ஆன்ல தான் இருக்கு. அதான் நான் டக்குனு லைட் எரியணுன்றதுக்காக அப்படின்ட்டு இப்படி திருப்பினா லைட்டை காணும். என்னன்னு பார்த்தா பாட்டுமா இருக்கு. அடுத்த பாட்டுக்கு போறதுனால பின்னாடி லைட் எரியல. ஸோ அதனால எல்லாம் ரன்னிங்ல இருக்கு. 5Gல தான் இருக்கு. நான் இப்போ அது ஒரு அட்வான்டேஜுங்க நிஜமா. இந்த போஸ்ட் பெய்டு போனனாலயா என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இண்டோர்ல 5G நான் எப்பயுமே 5Gலே தான் யூஸ் பண்றேன். இப்போலாம் நான் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை கனெக்ஷனே யூஸ் பண்றது இல்லை. நான் அது வந்து எப்போ யூஸ் பண்றேன்னு பார்த்தா ஏதோ பெரிய ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஃபைல் அப்லோட் பண்ணணும்னா தான் டவுன்லோடு கூட 5G தான் சர்ன்னு டவுன்லோட் பண்ணிடுது. ஸோ அந்த இதெல்லாம் பண்ணால் 4% குறைஞ்சிருக்கு இந்த 35 நிமிஷத்துல. ஓகேயா. ஸோ இதுதான் இப்படி தாங்க இருக்கு. அப்போ யோசிங்களேன் நான் ரொம்ப கேஷுவல் யூஸர் ப்ரோ. வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்டோட சேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போலாம் வந்து இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் பேட்டரி ட்ரெயின் ஆகாது. தரமாக இருப்பான் அப்போலாம். பாட்டுக்கு இருக்கும். மொத்தம் ஸ்பீக்கரு ஹேப்டிக்கு எல்லாமே பக்கா. ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ எல்லா ஏரியாலையுமே டிவைஸ் வந்து இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டும் நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் இந்த பையன் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண காரணம் என்ன தெரியுமா? ப்ரைஸிங் தான். 36,000க்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது இது சாலிடாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நத்திங்கில் ஃபோன் 4A ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு மத்தியில் வந்து இது ரொம்பவே சாலிடாக இருக்குது. சார் அவனை சொல்லாதீங்க. டெக்னோ போவா 8ன்னு ஒன்று இருக்குது. அது சொல்லுங்கள். நத்திங் கூட நல்ல ஃபோன் தான். அது என்னமோ ஏன்னா அவங்க கூட பாருங்க நத்திங் வாய்ஸ்னு எதையோ போட்டு அதே தராங்க. டிசைன் நத்திங்கில் அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். இந்த பக்கம் போவாவும் டிசைன்லாம் பண்ண தான் செய்கிறான். ஆனால் குறுக்க புகுந்து நீ எல்லாம் 17,000 18,000 கொடுத்துட்டு இருந்த நீ. ஆனால் அதுவும் புரியுது என்னன்னா நம்ம எப்பயும் பேசுறது தான். டிரான்சியன் கம்பெனி வந்து ஸ்கேல் அப் பண்ணி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாலும் விற்கலன்னா என்ன பண்ணுறது? லாஸ் ஆகிடும். அப்போ அவங்க ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். பட் பாருங்களேன் அப்போ அந்த சினாரியோவில் தான் ரெட்மி மட்டும் என்ன அப்படி குடிக்கிட்டே பறந்துகிட்டு இருக்கு. அது கோணத்தையும் யாரும் அவுத்து விட்டு அது 30 ரூபா ஓடிட்டு இருந்தது. இப்போ திரும்ப வந்து கொஞ்சம் யாரை கட்டி விட்டுருக்காங்க நிலைமைக்கு திரும்ப வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த டிவைஸில் இன்னும் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு. பட் இப்போதைக்கு வந்து இது ஒரு இம்ப்ரெசிவான டிவைஸ் தான். அண்ட் அகைன் திரும்பியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதே பட்ஜெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி பேசின X8 ப்ரோவே உங்களுக்கு கம்மி ரேட்ல கிடைச்சிரும். ஈவன் Note 5 சம்டைம்ஸ் வந்து ஸ்டாக் வருது 33 34க்கு வருது. கிடைத்தால் அதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி X8 Pro X7 Pro போக்கோ X7 Pro அது கூட நடுவில் சொல்லியிருப்பேன். அது 23 24 அதில் 512 இருந்ததுன்னா கம்மி தான். சரியா நல்லா அவங்களுக்கு கிடைச்சதுன்னா சொல்றேன் நல்ல ஆப்ஷன் அதெல்லாம். ஆனால் ஒண்ணுங்க ரெட்மில வந்து நோட் சீரிஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா 40,000 பக்கத்துல இருக்கு. அதுல வந்து 7 Gen 4 7th Gen 4 தான் இருக்கும். 7th Gen 4 அது எங்க இருக்கு இது எங்க இருக்குன்ற மாதிரி இருக்கு. இவன் வந்து வேற லீக்ல இருக்கான் இவன். பாப்போம் உங்களுக்கு கேமராவும் வந்து நோட் சீரிஸ் மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு இருக்கும். சாம்பிள்ஸ் நீங்க வரிசை சாம்பிள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்.
ஓகே ஓகே ஆக ரைட்டு. ரெட்மியோட ஒரு சாலிட் கம்பேக்கை இந்த ரொம்ப வருஷம் நாள் நான் பார்க்குறேன். கழிச்சுங்க இந்த வருஷம் சீரியஸாக நான் ரொம்ப பார்க்குறேன். நாள் கழிச்சு வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா எப்பயுமே வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இதில் இது கொஞ்சம் நெகட்டிவ் தான், இந்த ப்ரைஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிலாம் இருக்கும். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி வருத்தப்படாமல் சொல்கிற அளவுக்கு இருக்கு. மற்ற பிராண்ட் இப்போ அவங்க என்ன தெரியுமா பண்ணோம்? எங்களுக்கு தெரியுது. இனிமே அவங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் தெரியுமா? இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் சேல் அடிச்சு நொறுக்கணும். OS ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆவீங்க. செல்வ ஆல்ரெடி செழிப்பா டெவலப் ஆகி இருந்தவனுங்க தானே அவனுங்க கொடி கட்டி பறந்தவனுங்க. அப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிராண்ட் அது. அப்போ ரைட்டு தொலைச்சு வாங்கடா. ரைட்டுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவசரக்கை பார்க்கலாம். பாய்.